காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு திருநாவுக்கரசர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். EVKS இளங்கோன் அவர்கள் மறைந்திருக்கிறார். எதையும் பரபரப்பாக பேசக்கூடியவர், நட்பு பாராட்டக்கூடியவர், மனதில் எந்த வெறுப்பும் இல்லாதவர் EVKS இளங்கோவன் அப்படின்லாம் தலைவர்கள் அவருடைய இரங்கலை பதிவு செஞ்சாங்க. உங்களுக்கு EVKS இளங்கோவன் அவர்கள் எப்படிப்பட்டவர், அவருடைய நட்பு எப்படிப்பட்டதாக உங்களுக்கு இருந்தது? எனது அருமை நண்பரும் இனிய சகோதரருமான திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். திரு EVKS இளங்கோவன் அவர்களை சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். அவர் ஈரோடு நகர காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காலத்தில் இருந்து, நான் அப்ப 80 அமைச்சராக இருக்கிற காலத்திலிருந்து எங்கள் இருவருக்கும் நட்புண்டு. இடையில காங்கிரஸ்ல கடந்த 16-17 ஆண்டுகளாக காங்கிரஸிலே ஒன்றாக இருந்து 2 பேரும் மணிக்கணக்கிலே விவாதிக்கவும், நாள் கணக்கிலே சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளவும், பழகவும், பல்வேறு முடிவுகளை எடுக்கவும், காங்கிரஸ் கட்சிக்கான வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்து பணியாற்றினோம். நீங்கள் குறிப்பிட்டதை போல EVKS இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரம்மாண்ட கம்பீர குரலாக ஒழித்தவர். திறமையானவர், நிறைய மனதில் படக்கூடியதை நேரடியாக சொல்லக்கூடியவர். எதற்கும் பயப்பட மாட்டார். அதே நேரத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட இனிமையாக பழகக்கூடியவர். தனக்கென்று காங்கிரஸ் கட்சியில நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், தனி ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுதும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தவர். காங்கிரஸ் கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர், போராடியவர், பாடுபட்டவர். அவருடைய மறைவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பெரிய இழப்பாகும். அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய துறவியார், மகன் மற்றும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். EVKS ஒரு தனி முத்திரை பதித்த, தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி காங்கிரஸ்லையும் சரி ஒரு தனி முத்திரை பதித்து ஒரு தனி தலைவராக, தனித்துவமான தலைவராக புகழோடும் பெருமையோடும் விளங்கியவர். அவருடைய மறைவு உள்ளபடியே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய இழப்பாகும். அனைவரிடமும் இனிமையாக பேசக்கூடிய தலைவரை இழந்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி திரு திருநாவுக்கரசர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.